ஹாய்ங்க. வெல்கம் டு மை குக்கிங் விலாக். இது பார்த்திங்கன்னா வெனஸ்டே எடுத்த வீடியோ. அந்த அன்னைக்கு முந்தின நாள் தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ காய் எதுவும் இல்லாததுனால அரிசி பருப்பு பண்ணிவிட்டு பொரியல் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கோவக்காய் இருந்துச்சு. சரி அதை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் ஊற போட்டேங்க. அப்புறம் வெங்காயம் தொளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 11 மணி போல் தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தேன் அம்மா வீட்டிலேருந்து. ஒரு தம்பி வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பானுங்க. சரி அவனுக்கு விளையாடுறதுக்கு கிளி, லவ் பேர்ட்ஸ் எதாவது வாங்கி விடலாம். அவன் கொஞ்சம் ஆசையாக கொஞ்சம் விளையாட ஆரம்பிப்பான், கனெக்ட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி விட்டிருந்தோம். கூண்டுக்குள்ளே தான் வாங்கி விட்டிருந்தோம். கூண்டு அப்புறம் எல்லாம் வாங்கி செட் பண்ணி வச்சுருந்தோங்க. ஒரு வாரம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நைட்டு வெளியே வச்சுருந்துருக்குறாங்க. பூனை வந்துட்டு ஒரு கிளியோட இறக மட்டும் பிடிச்சிருச்சு. அது அப்படியே பிஞ்சு வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்குது. அப்புறம் ஆயின்மெண்ட் போட்டோடனே ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் கிளி ஆக்டிவாக தான் இருந்திருக்குது. சாப்பிட்டுட்டு சவுண்டு போட்டுட்டு நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்திருக்குது. பட் பறக்க முடியாது. தாவி தாவி போயிட்டுருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் முந்தின நாள் தான் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். பட் கொஞ்சம் டல்லாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆயின்மெண்ட் போட்டங்காட்டி நான் 2 கிளியுமே இந்த ஆயின்மெண்ட்டை கொத்தி கொத்தி சாப்பிட்டு மோஷன் தனித்தனியாக போனங்காட்டி இறந்துருச்சோ அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. வேறு எதனால இறந்துச்சுன்னு எனக்கு தெரியல, கெஸ் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் கிளி ஆசையாக வாங்கி வளர்த்துனோம். இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது. ஏன்னா அதை வாங்கி ஆசையாக வளர்த்து இப்படி போகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம வாங்கி வளர்த்தோம்னா நம்மளால பார்க்க முடியும்னா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சுங்க. சரி அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வச்சு விட்டாச்சு ஒரு சைடு. கோவக்காய் பொரியல் ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டேங்க. கடுகு, உளுந்து பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கோவக்காய் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுக்கணும். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரியே வெங்காயம் போட்டு வதக்கி அரைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறது தான். தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் மைல்டு ஃப்ளேவராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். நான் ரொம்ப ஸ்பைஸியாக செய்ய மாட்டேன். நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் செய்வோம். தம்பிக்குன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.